அன்னியன் படம் பார்க்காத யாரும் இருக்க மாட்டீங்க. இந்த படத்தில் வர்ற ஸ்பிளிட் பர்சனாலிட்டி நிஜமா ஆமாம், ஆனால் ரொம்ப ரொம்ப ரேரான கண்டிஷன். இதனால் இது வருதுன்னா யூஸ்வலாக சின்ன வயசில் குழந்தையா இருக்கிறப்ப நடக்கிற லாங் டேர்ம் ட்ராமா, செக்ஷுவல் டார்ச்சர், பிசிக்கல் டார்ச்சர், நேச்சுரல் டிசாஸ்டர் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு அடலசன் ஏஜில் மோஸ்ட்லி தெரிய வரும். டிஐடின்னு சொல்லுவோம், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். யூஸ்வலாக அதில் வந்து ஒரு கோர் பர்சனாலிட்டி இருக்கும், அப்புறம் ஆல்டர் பர்சனாலிட்டி இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆல்டர் பர்சனாலிட்டி கூட இருக்கலாம். ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் அவர் வந்து பிஹேவியர்ல இருந்து அவரோட அப்பியரன்ஸ்லேருந்து எல்லாமே டோட்டலாக வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து அவர் ஆணா இருப்பாரு, பெண்ணா நடந்துப்பாங்க. பெண்ணா இருக்கிறவங்க ஆணா நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து இன்னும் ரேரா ஒரு அனிமல் தானே நினைச்சுப்பாங்க. ஒரு சில பேர் தானே குழந்தைய நினைச்சுப்பாங்க, இறந்து போன பாட்டியை நினைச்சுப்பாங்க, ஒரு பேயை நினைச்சுப்பாங்க, சில பேர் கடவுளை நினைச்சுப்பாங்க. சில ஆற்றெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து தற்கொலை எண்ணத்தோட சேர்ந்து இருக்கும். பெரும்பாலும் வந்து மற்ற மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகளோட சேர்ந்து தான் இருக்கும். மன அழுத்தம், அதீத பதட்டம், தூக்கமின்மை. ஆனா இந்த படத்துல காமிச்ச மாதிரி ஒரு சோஷியல் காஸ்க்காக மல்டிபிள் பர்சனாலிட்டி வர்றது, ஒரு செகண்ட் வந்து அந்த பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் அந்த பர்சனாலிட்டி வரப்ப தூக்கி போறது, இதெல்லாமே வந்து சினிமாட்டிக். அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த மாதிரி படத்தை வச்சு உங்களுக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் பேசலாம்.